வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு என் தங்கச்சியோட பர்த்டே. ஸோ அந்த vlog தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போறீங்க. நான் வந்துட்டு மதுரைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் தங்கச்சிக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல, என்னால் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் தான் கொடுக்கலாம்னு வந்துட்டு நானும் அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு செலிபிரிட்டி வச்சுட்டு நாங்கள் என் தங்கச்சிக்கு விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்துட்டு சக்ஸஸாக போகுது எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணுறேன். நீங்களும் வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Oh no! சின்ன பிள்ளை கூட போய் போட்டி போடுற அறிவில்ல. ஐயோ விளக்கு மரம் வைக்கல ஸ்டே. எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போகிறோம். ஸோ எல்லோரும் வந்துட்டு கிளம்பிட்டோம். வண்டி காய் சொல்லு. போயிட்டு ஓட்டு போட்டு வந்துடுவோம். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு உங்களோட நான் மீட் பண்ணுறேன். பாய். பாருங்க மக்களே, ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம கடமையை நம்ம எப்பயுமே பண்ணிடணும். எங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருக்குள்ள தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் போக போகிறோம். ஃபோனே போட மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணலையோ. ஓட்டு போட வந்துட்டு எல்லாரும் வந்துட்டோம். வேற பாய். ஓட்டிங் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு லாஸ்ட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி போட்டு போகலாம். எங்கள் மம்மி இதோ நிற்கிறாங்க பாருங்கள். சே ஹாய். இது வந்துட்டு எங்கள் அம்மா. இதுதான் எங்கள் அம்மாவோட அம்மா. பாய் செல்லம். மாடிக்கு போய் கூட சித்திட்ட பைய கொடுத்துருடா. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வீடியோவை பார்த்துருந்துருப்பீங்க. நான் ஒரு 2 ரீசனுக்காக மதுரை வந்திருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓட்டிங்காக, இன்னொன்று வந்துட்டு தங்கச்சியோட பர்த்டேக்காக. ஸோ ஓட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. தங்கச்சி பர்த்டேக்கு வந்துட்டு கேக் வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ மாட்டுத்தாவணி போய்கிட்டு இருக்கோம். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. பாருங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் இருக்கு. நல்லா ஸ்பீடாவே கட்டிட்டு இருக்காங்க.
மாட்டுத்தாவணி மார்க்கெட். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகலாம். எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பட் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே இருந்துட்டா அதர்ஸ் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. வாழைப்பூலாம் இருக்குது. இல்லை உள்ள உடனே நிப்பாட்டிடுவார். ஆமாங்க. பசலை இது பாலக்கீரை. என்னையவே மறக்கடிச்சிருங்க கீரையை. புளிந்துராத வண்டி ஆடுது பாரு, நீ இறங்கு. இப்போ நம்ம மாட்டுத்தாவணி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். காய்கறியும் சேர்த்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காய்கறி வந்துட்டு வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தனியாக வாங்கிக்கிட்டு இருக்கேன், அம்மாவுக்குமே வாங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா 1 வீக் வரைக்குமே எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பப்பெல்லாம் நான் மதுரைக்கு வரணும், நான் வந்துட்டு எனக்கு தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிடுவேன். நார்மல் மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்குமே கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஸோ அதுக்காக வந்துட்டு சிரமப்படாமல் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஹோல்சேலுன்றனால ரேட்டுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். கேஜி கணக்கில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. காய்கறியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மதுரையிலேருந்து தான் எல்லா ஊர்களுக்குமே காய்கறி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ எங்கள் ஊர்லேயுமே அப்படி தான். மதுரையிலேருந்து வரனால கொஞ்சம் அமௌண்ட்டு கூட. நம்ம டேரெக்டாக இங்கே வந்து வாங்கினோம் அப்படின்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி தான், நம்மளுக்கு மணியுமே சேவ் தான். அதானே ஒரு பை எடுத்துகிட்டு வந்துட்டோம் கம்மி. ஆமாம், முள்ளங்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ மட்டும் கொடுங்க. முள்ளங்கி 40 ரூபா. இந்த கடைக்கு தான் நான் வருவோம் எப்பயுமே. அங்கேயும் வந்தாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட். எப்படி இருக்கு? பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சீனி சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படிமா இருக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்கள்.
எங்கள் வீட்டில் எல்லாரோட பர்த்டேக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் தான் வந்துட்டு கேக் வாங்குவோம். கேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஃப்ளேவரில் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் வந்துட்டு உடனே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். தங்கச்சியோட பர்த்டேக்கு எப்போயுமே நாங்கள் தான் வந்து கேக் வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த டைமும் கேக் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ பர்த்டே பார்த்திங்கன்னா மதுரையில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். கேக் மட்டும் இல்லை, அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் என்னென்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன்றதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்கியாச்சா? வாங்கிட்டோம், வீட்டுக்கு போக வேண்டியதான். தண்ணி சுத்துதுல அது சாம்பார் கூட போதுமா? குழம்பு ஊற்றவா? நான் அம்மா கிட்ட குழம்பு ஊற்றுவாங்க. இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, ரைத்தா, சிக்கன் குருமா தான். ஸோ வந்துட்டு சூப்பராக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டேன். கிஃப்ட்டு கொடுத்ததும் அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் பாவம் ரொம்ப அழுதுட்டா. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் அந்த கிஃப்ட்டு என்னன்னு தெரியணுமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கிட்ட நாங்கள் நம்பர் வாங்கியிருந்தோம். நீங்கள் சிவகார்த்திகேயன் மேனேஜர் தானா? ஆமாம். சார் இப்போ இருக்காங்களா? பேச முடியுமா? இந்த தங்கச்சிக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம். அவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ, கொஞ்சம் கேளுங்களேன். அவங்க இந்த டைம் கூப்பிட சொன்னாங்க. நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஹலோ. ரொம்ப நேரம் இல்லை, 2 மணிக்குள்ள எடுத்துக்கோங்க. சரி ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஹலோ. உங்க பேரு? என் பேர் பாரதிண்ணா. சிஸ்டர் பேர் வந்து பாண்டீஸ். பாண்டீஸ்வரி. அண்ணா அண்ணா சரிங்கண்ணா. ஹலோ. ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கோம். அவ அழுகுறா. ஐயோ, அழுகிறதுல எதுவும் இல்ல. சிஸ்டர் உங்க பாண்டிச்சேரி தானே சொல்லியிருந்தீங்க? பாண்டிச்சேரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரி. தேங்க்யூண்ணா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பாண்டிச்சேரி. நான் எதிர்பார்க்கல நீங்க பேசுவீங்கன்னு. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க முடிந்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே ஓகே பாண்டிச்சேரி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினா நினைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அவளுக்கு பேச முடியல, அழுதுட்டு இருக்கானா? அதே ஒன்றா சொல்லுங்க. நீங்க அழுது கூடாது. எவ்வளவு கால் பண்ணுங்க பாண்டிச்சேரி. ஓகேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா, பிஸி டைம்ல எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு. தேங்க்யூ 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 அண்ணா.
தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ணாவை விட்டு அவளுக்கு விஷ் பண்ண வச்சுட்டோம். சிவகார்த்திகேயன் அண்ணாவை விஷ் பண்ண வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டோம். சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்டக்க நாங்கள் எங்களோட ரிக்வெஸ்ட் வச்சோம். ஸோ அவங்க வந்துட்டு எத்தனை பேர் இதை பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரில. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பர்த்டே விஷ் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்துட்டு எங்களால் தாங்கிக்கவே முடியல. லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு எங்களால் மறக்கவே முடியாது. செம்ம மூமெண்ட் எங்களுக்கு. சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நல்லா இருக்கு. எத்தனை செலிப்ரிட்டி வந்துட்டு இப்படி அவங்க ஃபேனுக்காக விஷ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் இதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு வச்சோம், அதை வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை உடனே பண்ணி கொடுத்தேன். எஸ்கே அண்ணாக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எஸ்கே அண்ணா ஃபோன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சிசியோவால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அவளோட அழுகையை. ஸோ எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மொமெண்ட்டை வந்து எங்களால் மறக்க முடியாது. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கேக் வெட்டி சூப்பராக நாங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணா கால் பண்ணதான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணி கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க இல்லாட்டினா கண்டிப்பாக இது வந்துட்டு நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஹாய், பர்த்டே வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோட சாப்பில் வந்துட்டு கேக் வெட்டி கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு முக்கியமாக எஸ்கே வந்துட்டு பேச வச்சுட்டோம். அவட்ட வந்து கேட்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. அவ்வளோதானா? சரி, ஓகே, பாய். ஹாப்பியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ம், சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஓகே, ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் மோர். தேங்க்யூ. பர்த்டே வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்களும் ரசிச்சு பார்த்துருப்பீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.